தமிழ் மாதங்களில் 4வது மாதமான ஆடி மாதம் ஆன்மீக ரீதியாகவும் விவசாய ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் பல முக்கியத்துவங்களை கொண்ட ஒரு சிறப்பான மாதமாகும். ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழிக்கு ஏற்ப இது ஒரு புதிய தொடக்கத்திற்கான மாதமாக பார்க்கப்படுகிறது. ஆடி மாதத்தின் ஆழமான சிறப்புகள் மற்றும் ஆன்மீக பின்னணிகள். அம்மன் வழிபாட்டின் உச்சம். ஆடி மாதம் முழுவதுமே அம்மன் வழிபாட்டிற்குரிய மாதமாகும். கோடைக்காலம் முடிந்து மழைக்காலம் தொடங்கும் இந்த நேரத்தில் அம்மை போன்ற வெப்ப நோய்கள் பரவாமல் தடுக்கவும் மாரியம்மனின் அருளை பெறவும் மக்கள் இந்த மாதத்தில் தீவிரமாக வழிபடுகின்றனர். ஆடி செவ்வாய் மற்றும் ஆடி வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் அம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள், கூழ்வார்த்தல் மற்றும் திருவிளக்கு பூஜைகள் விமரிசையாக நடக்கும். பெண்கள் இந்நாட்களில் விரதமிருந்து அம்மனை வழிபடுவது குடும்பத்திற்கு வளம் சேர்க்கும் என்பது நம்பிக்கை. ஆடிப்பூரம் அம்பாளின் அவதார நாளாக கருதப்படும் இந்நாளில் அம்மன் கோவில்களில் உள்ள விக்கிரகங்களுக்கு வளைகாப்பு உற்சவம் நடத்தப்படும். குறிப்பாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அவதரித்த தினம் என்பதால் அங்கு இது மிக பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. ஆடி அமாவாசை பித்ரு வழிபாடு. ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. சூரியன் கடக ராசியிலும் ஆடி மாதம் சந்திரன் தனது சொந்த வீடான கடக ராசியிலும் இணையும் காலம் இது. இந்நாளில் நீர்நிலைகளில் கடல், நதி புனித நீராடி நம் முன்னோர்களுக்கு பித்ருக்கள் திலா தர்ப்பணம் மற்றும் திதி கொடுப்பது வழக்கம். இதனால் முன்னோர்களின் ஆசி கிடைத்து குடும்ப தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. ஆடிப்பெருக்கு. ஆடி 18 ஆடி மாதம் 18ஆம் நாள் ஆடிப்பெருக்கு அல்லது 18ஆம் பெருக்கு என்று கொண்டாடப்படுகிறது. தென்மேற்கு பருவமழையினால் காவிரியாறு போன்ற நதிகளில் வெள்ளம் பெருகி வரும் காலம் இது. உழவர்கள் மற்றும் பொதுமக்கள் நதிக்கரை சென்று காவிரி தாய்க்கு நன்றி செலுத்தி காதோலை, கருகமணி, மலர்கள், சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபடுவர். புதிதாக திருமணமான தம்பதிகள் இந்நாளில் ஆற்றில் நீராடி தாலி பிரித்து கோர்க்கும் சடங்கை செய்வார்கள். ஆடி கிருத்திகை முருகன் வழிபாடு. ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரிய சிறப்பு நாளாகும். சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து உருவான 6 குழந்தைகளை வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக முருகன் இந்நாளில் கார்த்திகேயனாக வழிபடப்படுகிறார். காவடி எடுத்தல், பால்குடம் சுமத்தல் போன்ற நேர்த்திக் கடன்கள் இந்நாளில் நிறைவேற்றப்படுகின்றன. விவசாயத்தின் தொடக்கம். ஆடிப்பட்டம். ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது முதுமொழி. ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவக்காற்று பலமாக வீசும். ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும். இந்த மாதத்தில் விதை விதைத்தால் கார்த்திகை, மார்கழி மாதங்களில் நல்ல விளைச்சலை பெறலாம். எனவே உழவர்கள் தங்கள் விவசாய பணிகளை தொடங்கும் மிக முக்கிய மாதமாக இது அமைகிறது. சுப காரியங்கள் செய்யாமைக்கான காரணம். அறிவியல் மற்றும் ஆன்மீகம். ஆடி மாதத்தில் திருமணம், புதுமனை புகுவிழா போன்ற சுப காரியங்களை தவிர்ப்பார்கள். இதற்கு பின்னால் ஒரு ஆன்மீக மற்றும் உளவியல் காரணம் உள்ளது. ஆடி மாதத்தில் கருத்தரிக்கும் பெண்களுக்கு சித்திரை மாதத்தில் கோடை காலத்தின் உச்சத்தில் குழந்தை பிறக்கும். அக்காலத்தில் மருத்துவ வசதிகள் குறைவாக இருந்ததால் கத்திரி வெயிலில் தாய்க்கும் குழந்தைக்கும் உடல்நல குறைவு ஏற்படக்கூடாது என்பதற்காக தம்பதியரை பிரித்து வைக்கும் வழக்கம் இருந்தது. மேலும் இந்த மாதம் முழுவதும் மக்கள் இறை வழிபாட்டிலும் விவசாய பணிகளிலும் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்பதற்காகவே மற்ற சுப நிகழ்வுகள் தவிர்க்கப்பட்டன. ஆடி மாதம் என்பது வெறும் தடையற்ற வழிபாட்டு மாதம் மட்டுமல்ல, இது இயற்கையோடு இணைந்த வாழ்வையும் முன்னோர்களுக்கான நன்றி கடனையும் இறை பக்தியையும் நமக்கு நினைவூட்டும் ஒரு உன்னதமான மாதமாகும்.